கடவுள் அனுக்கிரகத்துடன் இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம். அன்பு கும்பராசி நண்பர்களே, நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன். அது என்னன்னா, வாழலாமா சாவலாமா இதன் மாதிரியான மன கஷ்டங்கள் மற்றும் மனக்குழப்பங்களில் கும்பராசிக்காரர்கள் இப்போ சமீப காலமாக இருந்து வருகிறீங்க. அது என்னன்னா, திடீரென ஒரு சுழற்சி, ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஒரு திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பீங்க. உங்களுக்கு திடீர் ஒரு திருப்பம், ஒரு தலைகீழாக வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரியான ஒரு சம்பவங்கள் என்பது நடந்திருக்கும். கடந்த சில வாரங்களாக மனசில் ஏதோ ஒரு படபடப்பு, திடீரென ஏற்படும் அலைச்சல், இது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல், இது மட்டும் இல்லாமல் திடீர் பிரச்சனைகள், சில நேரங்களில் உயிர் பயம் என்பது உங்களுக்கு இருக்குது. என்னன்னா, வாழ்வதற்காக தான் நம்ம பிறந்துமா அல்லது நம்ம சூசைட் பண்ணிவிட்டு சாவலாமா, இந்த பிரச்சனை சரி ஆகுமா ஆகாதா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுமா முடியாதா, இதன் மாதிரியான குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டால், இனிமேல் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி என்பது கிடைக்கும். கடந்த ஒரு 2 மாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கீங்க. இன்னும் ஒரு மாதமோ 2 மாதத்துக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை. இனிமேல் வாழ்க்கை படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். அது என்னன்னா, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் உங்களை மதிக்கிறாங்க அல்லது யார் யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தே உங்களை குழிப்பறிச்சிருக்காங்க, இதன் மாதிரியான தெளிவான ஒரு விளக்கம் என்பது உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டால், சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்கார். இதன் காரணமாக தூக்கமின்மை என்பது இருக்கும். மூளை குழப்பம் மற்றும் தேவையில்லாத ஒரு வீழ்ச்சி, அதாவது அசுர வீழ்ச்சி என்பது இருக்கும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாற்றி போட்டிருக்கோம். இப்போ சந்திரன் வேறு நிலைக்கு போகிறாரு. இதன் காரணமாக தான் மனச்சோர்வு அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மன உறுதி என்பது உங்களுக்கு இப்போ இல்லை. இதெல்லாம் உங்கள் நேரத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஆகுறதுனால தான் நம்ம என்ன வாழலாமா சாவலாமா இதன் மாதிரியான குழப்பம். என்னன்னு கேட்டால், இது உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தை சவாலாக எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தை என்னென்னா, பழைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் பழைய வாழ்க்கை அளவுக்கு ரொம்ப மோசமாக போல, நம்ம இப்போ கூட சமூகத்தில் நல்ல ஒரு நிலைமையிலையோ, ஒரு நல்ல பேச்சு, நல்ல ஒரு பார்வையில் தான் நம்ம இருக்கோம். அதன் காரணமாக தான் சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு நல்லா இருக்கும்போது நினைப்பீங்க, ஃபஸ்ட்டு நம்ம தேவையில்லாமல் ஆடம்பர செலவு, தேவையில்லாமல் நிறைய பேர் திட்டுறது, இதன் மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். இப்போ பார்த்தா எதுவுமே இல்லாமல் நம்ம இருக்கோம். நாளைக்கு நல்லா வரும்போது இதன் மாதிரியான தப்பு என்பது பண்ண மாட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாடமாக இருக்கும். இனிமேல், அதாவது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையோட மாற்றங்கள் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அது மாற்றம்னா நல்ல வகையான மாற்றம். இதற்கெல்லாம் என்ன பரிகாரம்னு கேட்டால், சனீஸ்வரன் கோவிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை திலாபிஷேகம் என்பது செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயம் வரும்போதும், தேவையில்லாமல் பதற்றம் வரும்போதும் ஓம் நம சிவாய என 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு மன நிம்மதி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் கேது கோவிலில் பரிகாரம் என்பது நீங்கள் செய்யணும். என்னான்னு கேட்டால், சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு. இது மட்டும் இல்லாமல் பழைய பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் செய்கிறது நல்லது. பரிகார யாத்திரை என்பது நீங்கள் திருநள்ளாறு அல்லது தில்லையில் சிவ தரிசனம், இதன் மாதிரியான செயல்கள் நீங்கள் பண்ணணும். மன அழுத்தம் ஏற்படும் போது டெய்லி கொஞ்ச நேரம் யோகா பயிற்சியோ அல்லது தியான பயிற்சியோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் யார்கிட்டையும் பேசாமல் இருங்க. இதுவே ரொம்ப நல்லது. இது உங்களுக்கான ஒரு நல்ல நேரம். இதை கெட்டதாக எடுத்துக்கிறதும் நல்லதாக எடுத்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் தான். உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் புரட்டிலாம் போடல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 60 நாளைக்கு தான் இதன் மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்கள் நண்பர்களே, இப்போ பொது பலன் பார்ப்போம். குரு பகவான் ஜூன் 6 முதல் ஜூலை 6 வரைக்கும் அஸ்தமனம் அடைகிறாரு. அதனால் இந்த நேரத்தில் அவரால் எந்த பலனும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆகஸ்ட் 8 முதல் நவம்பர் 18 வரை இடைப்பட்ட காலத்தில் குரு பகவான் உச்சியில் உங்கள் ஜாதகத்தில் இருப்பார். முழுமையான பலன் அந்த நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் பல காலமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணணுமோ, என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ, அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர காரியங்கள் அனைத்துமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த தொழில் சில காலமாக ஏதாவது பிரச்சனைகளோ தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இனிமேல் பிரச்சனைகள் நீங்கி தடைகள் இல்லாமல் செயல்படும். இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலம் சிறந்த காலமாக அமையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். மட்டும் இல்லாமல் அரசு வழியாக வர கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 வருஷமாக தொழில் செய்யணும்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த காலம் தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும். என்ன தொழில் செய்யலான்னு கேட்டால் ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கலாம், அல்லது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடையோ ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா அமையும். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் தகப்பனார் செய்கிற வேலையை மகனும் சேர்ந்து இணைந்து பிஸ்னஸை இறங்கி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க. வாங்க இப்போ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ நாளாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நமக்கு ஊதியம் அதிகமாக ஆகலையே, அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குற காலம் வந்துருச்சு. சில பேர் வேலை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே மாதிரியே இருக்கும். மேலே மேலே நம்மளால் உயர முடியலைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. சில பேர் இப்போ வேலை செய்கிற இடம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கு பணியாளர்களுக்கிடையே ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சங்கடம்லாம் இப்போ விலகி நீங்கள் மீண்டும் அந்த நபர் கூடயே நல்லபடியாக பேச ஆரம்பிப்பீங்க. பதவி உயர்வு கொஞ்ச நாளாக தடைப்பட்டிருக்கும். அந்த பதவி உயர்வும் இப்போ ஏற்படும். பெண்ணாக இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு சில மன போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மன போராட்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் நிறையா இருந்திருக்கும். உதாரணத்துக்கு தலைவலி, வயிற்று வலி, அந்த மாதிரியான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட கால கனவுகள், அதாவது கல்வி, திருமணம் போன்ற நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள்லாம் நிறைவேற போகிற நாள் வந்து விட்டது. முக்கியமான விஷயம், கணவன் மனைவிக்கிடையே நிறைய மனக்குழப்பங்களும் நிறைய சங்கடங்கள் வந்திருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல குடும்பத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரோ வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைனா குடும்பத்தினர்களுடைய ஆதரவு நிறையா வர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒரு நகை வாங்குறதுக்கு யோசிச்சிருப்பீங்க. அதாவது பணம் இருந்திருக்காது. யோசிக்கிறதுன்னா பணம் இல்லைன்றது தான் பொருள். இனிமேல் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். வரக்கூடிய காலங்களில் நிறைய நகை வாங்கி பொருள் வாங்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நீங்கள் வாழ்வீங்க. வாங்க நண்பர்களே, கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு நம்ம போட்ட இடத்துல சீட்டு கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விரும்பிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு படிப்பில் ஒரு சரியான கவனம் இல்லை. ஆனால் மேலும் வர காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம். வாங்க நண்பர்களே, உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடந்த 2 ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே பிரச்சனைகள் வரும் 6 மாதங்களுக்கு இருக்கும். அதனால் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை. மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்படுறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இரத்த அழுத்தம், இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நம்மளோட உணவு பழக்கங்கள் நல்லா இருந்தால் நம்ம உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் 6 மாத காலத்துக்கு தான். இதுக்கப்புறம் படிப்படியாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும் 6 மாதத்துக்குள்ளே படிப்படியாக குறைஞ்சி முழுமையாக 6 மாதத்தில் முடிஞ்சிடும். அதாவது வீட்டில் பிரச்சனைகள்னு ஒன்று வரத்துக்கான காரணமே பணமாக தான் இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே நான் அப்படி சொல்லலை. ஒரு 80% பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் தான். ஆனால் இனிமேல் அந்த பணம் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அது வேலையாக இருந்தால் இன்க்ரிமெண்ட் வரும். தொழிலாக இருந்தால் தொழிலில் அடுத்த முன்னேற்ற பாதை ஏற்படும்.
மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பிரச்சனைகளால் தம்பதிகள் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஒரு ஆள் உங்கள் அம்மா வீட்லேயோ ஒரு ஆள் உங்கள் வீட்லேயோ இருந்திருப்பீங்க. அந்த மன கஷ்டங்களும் நீங்கி ஒன்றா சேர ஆரம்பிப்பீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வீடு கட்டுறதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் மேலே ஒரு சில பேருக்கு அக்கறை கம்மியாக இருந்திருக்கும். அதாவது அக்கறை கம்மினா, நீங்கள் வேலை டென்ஷனில் இருந்திருப்பீங்க. அந்த வேலை டென்ஷன் கம்மியாகி நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நான் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான், நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல நேரம் நமக்கு உதவி செய்யும். ஒரு மனுஷனுக்கு 2 தடவையோ 3 தடவையோ தான் வாழ்க்கையில் பணம் வரத்துக்கான நேரம். அந்த பணத்தை சேமித்து வச்சு நல்லபடியாக உபயோகிங்க. வாழ்க வளமுடன்.